நீங்க தானே பண்ணையார் மகன் முத்தையா? நான் தான். முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நீங்க மறந்துட்டீங்களா? நான் உங்களோட காலேஜ்ல படிச்சவன். ஒரு நாள் என்னுடைய நோட்ஸ் காணாம போயிடுச்சு. அது நீங்க தான் எடுத்தீங்கன்னு விமலா சொன்னா. நான் தேடி பார்த்ததுல அது உங்க புக்ஸோட இருந்தது. ஆத்திரப்பட்டு பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அவரும் உங்களை தண்டிச்சிட்டாரு. எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சாங்க. காலேஜ் விட்டே நீங்க வெளியேறிட்டீங்க. உங்க காதல் அடைய முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்ச விமலா சென்ற சதின்னு நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மையே எனக்கு தெரிஞ்சது. அப்ப இருந்து உங்களை எப்படியா நீங்க செய்யாத குத்தத்துக்கு மன்னிப்பதுக்கு ரொம்ப பெருந்தன்மையா பேசுறீங்களே. நடந்ததை மறந்துருங்க. வந்த விஷயம் காலேஜ் வாழ்க்கையில குறுக்கிட்டு அவமானத்தை உண்டாக்குனா மறுபடியும் தொல்லை கொடுக்க வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அத எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. என்னால உதவியை நிச்சயம் நான் செய்வேன். என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்க. நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே இல்லையே. நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கணவர் உங்களை எப்படியும் பொண்ணே தீரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்து ஒரு பெரிய பண்ணையா. ஓ, மிஸ்டர் வேலுவா? அவதான் உங்க கணவரா? ஆமா. பயப்படாதீங்க. என்னால அவர் உயிருக்கு என்னைக்குமே ஆபத்து வராது. உங்களை பார்த்து அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் அவர் முன்கோபக்காரர். ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சுட்டாருன்னா நான் மாங்கல்யத்தை இழக்கிறதும் இல்லாம உங்க வாழ்வும் பாழாயிடுமே. அதுக்கு என்னதான் செய்ய சொல்றீங்க? நீங்க கொஞ்ச நாள் ஊரை விட்டு ஒதுங்கி அவருடைய கண்ணுல படாம இருந்தா அவர் கோபமும் தளியும். அதுக்குள்ள நானும் அவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடுவேன். நீங்க அப்படி செஞ்சா என்னுடைய மாங்கல்யம் நிலைக்கும். என்னால அப்படி ஒரு நன்மை ஏற்படும்னா நிச்சயமா செய்கிறேன். ஆனா 3 நாள் அவகாசம் வேணும். 3 நாளா? எதுக்காக? என்னையே நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட என் நிலைமை சொல்லிட்டு தான் போகணும். நியாயம்தான். உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஒரு தெய்வத்தை தரிசிச்ச பெருமையோட போறேன். வணக்கம். நீயா? உன்னை சந்திக்கணும்னு இப்பதான் கேட்டிருந்தேன். போய் நீங்க தான் உலகத்தையே மறந்துட்டு இருக்கீங்களே. அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். என்னது? இன்னும் 3 மாசத்துக்கு நீ என்ன பார்க்கவே முடியாது. ஏன்? நான் இந்த ஊரை விட்டே போறேன். காரணம்? ஒரு பெண்ணினுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக. ஒரு பெண்ணுக்காக நீங்க அப்படி செய்ய போறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதோட எனக்கும் ஒரு மாங்கல்யத்தை கொடுத்து உங்க கூடவே என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. என் நிலைமை அப்படி. எனக்கு ஒரு அப்பாவி அக்கா இருக்கு. அவ புருஷ ஒரு அயோக்கிய. அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன அடையணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கா. இந்த நிலைமையில நீங்க போயிட்டு வர வரைக்கும் நான் இங்க நிம்மதியா இருக்க முடியுமா? சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க. கையோட நம்ம கல்யாணத்தையும் முடிச்சு என்னையும் கூட்டிட்டு போயிட்டா நீங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்த வாக்கும் நிறைவேறும், எனக்கும் வாழ்வு கிடைக்கும். விஜயா, நீ சொல்றது நியாயம்தான். உடனே அப்பா அம்மாட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப நன்றி. என்ன பொண்ணு கேட்கறதுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு தான். விலாசம் காதலிக்கத்தான் விலாசம் வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? சரி சரி, நீ வந்து சொல்லு, அப்பா அம்மா வந்து வைக்கிறேன். அம்மா. என்னடா? அப்பாங்கம்மா பண்ணைக்கு போயிருக்காரு. ஏமா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நானா? ஆமா, என்னமோ உடம்பு சரியில்லையா? இல்ல, அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்போ ஏன் மனசு சரியில்லை இருக்காதா? பின்ன நீ பாட்டுக்கு ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு பண்ணைக்கு போய்கிட்டு இருக்க.
அவர் பாட்டுக்கு பணம் வந்தா போதும், பையன் பாடுபடட்டும்னு பேசாம இருக்காரு. 2 பேரும் இப்படியே இருந்தா எப்படி? வீட்டுக்கு ஒரு மருமக வரலைங்கிற கவலை இருக்காதா எனக்கு? அந்த கவலை தானா? அம்மா, நான் உங்க புள்ள இல்ல, உங்களை கவலை விடுவேனா? சரி, உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோமா? ஆமா. நிஜமாவாடா? ஆமாமா. அப்ப சரி, தை மாசம் வரட்டும், உங்க அப்பாட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு செய்தலாம். தை மாசமா? இன்னும் 3 மாசமா? ஏம்மா, உங்க மனசு சரியில்லை. இன்னும் 3 மாசம் முடியாது. இன்னும் 3 நாள்ல கல்யாணம் ஆகணும். நீங்க நிம்மதியா இந்தடா 3 நாள் என்ன, 3 மணி நேரத்துல எனக்கு மர்மம் வந்தாலும் சந்தோஷம் தான். திடீர்னு பொண்ணுக்கு எங்க போறது? என்னம்மா பொண்ணு எத்தனை பொண்ணு இருக்கு? நீ சொல்லுமா. ரெடியா இருக்குமா? ரெடியா இருக்கு. டேய், புரிஞ்சுக்கிட்டேன்டா, புரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைக்கிற பொண்ணே சந்தோஷமா முடிச்சு வைக்கிறேன், போதுமா? ஏம்மா, அதான் ஒண்ணுமா, என்ன கல்யாணம் ஆகும் என்னையும் அவளையும் 3 மாசம் வெளியூர் சுத்தி வராங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்களேன். உங்க அப்பா வரட்டும், இதுக்கெல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி தரேன், போதுமா? சரிடா, பொண்ணோட விலாசம் என்ன? இப்ப கொண்டாடுறேன். அப்பா கல்யாணம் உடனே என்ன சந்தோஷப்பட்டு ஓடுறான் பாரு. ஆமா, இந்த பொண்ணு எங்க போயிட்டாரு? ஐயா, 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 ஐயாவுக்கு எப்பவும் விவசாயத்தை பத்தியே சிந்தனை. நான் எவ்வளவு நேரம் கூப்பிடும் தெரியுங்களா? ஏன் என்ன சமாச்சாரம்? முருக, வேலை, கந்த இவங்க எல்லாம் வந்து உங்களை அவசரமா பார்த்து பயிரை பத்தி ஏதோ கேட்கணும்னு சொன்னாங்க. ஐயா தூங்குறாரு, எழுந்த உடனே சொல்றேன்னு சொன்னேன். அவங்க எல்லாம் போயிட்டாங்க. சீக்கிரம் வா. போ. சரி, வா வா. பாத்தீங்களா தம்பி, நீங்க சொன்ன புதுமுறைப்படி செய்தா கதிர்கள்லாம் என்ன பருமனா நீட்டமா நல்லா விளைஞ்சிருக்கு தம்பி. இந்த நேரத்துல பழாப்புன பூச்சி விழுந்து கை கட்டினது வாய் கட்டாத போயிடுமோன்னு பயமா இருக்குதுங்க. பயப்படாங்க. நிஜமா நான் சொன்னதா கண்டகட்ட சொல்லி கூட்டியாந்து மருந்து இருக்கு. ஆகட்டுங்க. பார்த்தீங்களா? அப்படியா? ஆமா முதலாளி, நம்ம சின்னம்மாவுக்காக 50 ஏக்கர் நிலத்துல பங்களா கட்ட போன போது பண்ணையாளுகளை கூட்டிட்டு வந்து முத்தையன் தடுத்தான்ல. இப்ப அவங்க செஞ்ச விவசாயத்துல பூச்சி விழுந்துடுது. அதை தடுக்கிறதுக்கு முத்தைய கந்தனுங்கிறவனை மருந்தடிக்க ஏற்பாடு பண்ணி இருக்கிறான். வெரி குட், வெரி குட். மாரசாமி, இதுவரைக்கும் அந்த முத்தையனை நம்மால ஒண்ணும் செய்ய முடியல. பணம் கொடுத்த ஆளை எவனோ அவனும் அவன் பக்கம் சேர்ந்துட்டான். என்ன செய்யறதுன்னு தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு. என்னங்க அது? மாரசாமி, நம்ம பண்ணையாளுங்க முத்தையனோட சேர்ந்துட்டு வந்து என்ன அவமானப்படுத்தினாங்களே, ஆமாங்க, அன்னைக்கே அவங்க பயிர் அடிக்க திட்டம் போட்டு ஒரு வகையான விஷத்தூளை தயார் செய்திருக்கேன். அது பயிர் மேல தெளிச்சா அது அப்படியே கருகி பட்டு போயிடும். அப்படிங்களா? மாரசாமி, நீ அந்த கந்தனை கடத்தி எப்படியாவது இங்க கொண்டு வந்துரு. முத்தைய அனுப்பின ஆளுன்னு நம்ம வேற ஒருத்தனை அனுப்பி விஷத்தூளை பயிர் பச்சை மேல தெளிக்க வச்சிடலாம். பயிரெல்லாம் நாசமாகும். பழி முத்தைய மேல, பண்ணையாளுங்க நம்ம பக்கம். வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த முத்தைய இந்த ஊரை விட்டு ஓடலாம். அப்புறம் நமக்கு எதிரிகளே கிடையாது. எதையும் செய்யலாம். முதலாளி, அருமையான யோசனை முதலாளி. செஞ்சு முடிச்சிட்டு வர்றேன். அப்படியா? ஆமா, மாப்பிள்ளையே நானே தேர்ந்தெடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்க வேண்டிய நிலையில இருக்கேன். நல்லா இருக்கு. கல்யாணம் என்ன விளையாட்டா? குடும்பத்துல நீ கடைசி பொண்ணு. நான் நினைச்ச மாதிரி உன் கல்யாணத்தை ஆனந்தமாவும் ஆடம்பரமாவும் நடத்தணும்னா குறைஞ்சது 1 மாசமாவது வேணும். வேண்டாக்கா, சிம்பிளா நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். ஏம்மா? அவரு யாரோ ஒரு பொண்ணுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக 3 நாளைக்குள்ள ஊரை விட்டு போய் ஆகணுமா? அந்த பொண்ணும் வாழணும், நானும் வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த அவசர கல்யாணம். ஏன்கா பேசாம இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. மாப்பிள்ளை யாரு? பக்கத்தூர் துரைசாமி பண்ணையார் மகன், பேரு முத்தையா. நீ அதிர்ஷ்டக்காரி. ஆனா அத்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுங்க. சம்மதிக்க வச்சுட்டேன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. அத்தானுக்கும் அவருக்கும் உள்ள விரோதம் மறைஞ்சு அண்ணன் தம்பி ஆயிடுவாங்க. கவலைப்படாத. எப்படியாவது அத்தாங்கிட்ட பேசி நல்லபடியா உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். முடியாது. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு என் உயிரோட வரைக்கும் அது நடக்காது. அத்தா, நிறுத்து. அவனை சுடப்போனதை தடுத்தது, போலீஸ்ல துப்பாக்கி ஒப்படைக்க சொன்னது எல்லாமே எனக்கு இப்பதான் புரியுது. ஆத்திரப்படாதீங்க. இந்த கல்யாணம் நடந்தா உங்களுக்கு அவருக்கும் உள்ள விரோதம் எல்லாம் தீர்ந்து போயிடும். அதோட விஜயாவோட விருப்பத்தை நிறைவேற்ற பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும். தயவு செய்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. நடத்தி வைக்கிறேன். ஆனா அவனை மறுபடிய சொல்லு. அவனோட 1000 மடங்கு உயர்ந்த மாப்பிளையா பார்த்து கட்டி வச்சு நம்ம சொத்து பூரா சீக்கிரமா கொடுத்துருவோம். ஒரு பெண்ணுக்கு கோடி கோடியா கொடுக்கிற பணத்தை விட மனசுக்கு பிடிச்ச புருஷனை தேடி கொடுக்கறதா பெருமை. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் சொத்தை பூராவும் நீங்களே எடுத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுங்க. முடிச்சு வைக்கிறேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சதும்
என்ன சுட வந்துட்டா? தாயின் மேல ஆணையா சொல்றேன், உங்களுக்கு எதிரே அவர் துப்பாக்கியை தொட்டா சட்டத்துக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்த கூட நான் தயங்க மாட்டேன். இல்லையா? என்னங்க அவர் சொல்றதை கேட்டீங்களா? சந்தேகப்படாதீங்க, இந்த கல்யாணத்தை நாமே முடிச்சு வைப்போம். முடிச்சு வைக்கிறேன். ஆனா குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இருக்காது. ஏன் இருக்காது? கல்யாணம் ஆன பிறகு உன் கனவை இங்க அடிக்கடி வருவான். அப்படி அவன் வரும்போது வரவேற்க மத்தியில என்ன அவமானப்படுத்தின அவனை வாங்க தம்பின்னு நான் வரவேற்க மாட்டேன். அதை பார்த்து உன் கணவரை நான் அவமானப்படுத்திட்டேன், நீ வருத்தப்படுவேன். அதை பார்த்து நீ வருத்தப்படுவேன். உங்க 2 பேரை பார்த்து நான் அவஸ்தப்படுவேன். குடும்பமே ஒரே குழப்பத்துக்குள்ளாயிடும். இப்படிப்பட்ட கஷ்டத்தை பின்னாடி விழுங்கிறத விட இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு விழுங்கிட்டா எல்லாருக்குமே நல்லது. வித்யா, அவர் சொல்றதுலயே உண்மை இருக்கத்தாமா செய்யுது. நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. போதும், கடவுளை விட ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அதன்படி நீ நடந்துகிட்ட. பாராட்ட அக்கா, நீயும் என்ன பாராட்டும்படியா எனக்கு வேண்டிய வழியை நானே தேடிக்கிறேன். உங்க காரை பிடிச்ச கேட்டுங்க, அவன் அழுதுகிட்டே போறாங்க. அவன் தண்ணீரை துடைக்க சொல்றியா? அப்படி நான் என்ன பத்தி கவலைப்படாதே. நீயே இந்த கல்யாணத்தை நடத்தி வை, அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நல்லா இருக்கு. அப்படி நான் நடத்தி வச்சா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? அந்த ஊர் உலகத்துக்காக நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. அவனுக்கு மனநல தயார் செய்யற அதே இடத்துல எனக்கு ஒரு கல்யாணம் தயார் செய்ய சொல்லுங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நானா அவளாங்கிறத முதல்ல முடிவு செய்.